இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஆதியாகமம் 34வது அதிகாரம் 1 வசனம் முதல் பார்க்கலாம். சரிங்களா? லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தி ஆகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவளை ஏவியனான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவும் ஆகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோட சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். அவனுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனாள் மேல் பற்றுதலாயிருந்தது. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான். சீகேம் தன் தகப்பனாகிய ஏமோரை நோக்கி, இந்த பெண்ணை எனக்கு கொல்ல வேண்டும் என்று சொன்னான். தன் குமாரத்தி ஆகிய தீனாளை அவன் தீட்டுப்படுத்தினது யாக்கோபு கேள்விப்பட்ட போது அவன் குமாரர் அவனுடைய மந்தையினிடத்தில் வெளியிலே இருந்தார்கள். அவர்கள் வருமளவும் யாக்கோபு பேசாமல் இருந்தான். அத்தருணத்தில் சீகேமின் தகப்பனாகிய ஏமோர் புறப்பட்டு யாக்கோபோடு பேசும்படி அவனிடத்துக்கு வந்தான். யாக்கோபின் குமாரர் இந்த செய்தியை கேட்டவுடனே வெளியிலிருந்து வந்தார்கள். அவன் யாக்கோபின் குமாரத்தியோடு சயனித்து செய்யத்தகாத மதிக்கெட்ட காரியத்தை இஸ்ரவேலில் செய்ததினாலே அந்த மனிதர் மனம் கொதித்து மிகவும் கோபம் கொண்டார்கள். ஏமோர் அவர்களோட பேசி, என் குமாரனாகிய சீகேமின் மனது உங்கள் குமாரத்தின் மேல் பட்டுதலாக இருக்கிறது. அவளை அவனுக்கு மனைவியாக கொடுங்கள். நீங்கள் எங்களுடைய சம்பந்தம் கலந்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொடுத்து எங்கள் குமாரத்திகளை உங்களுக்கு கொண்டு எங்களுடைய வாசம் பண்ணுங்கள். தேசம் உங்கள் முன்பாக இருக்கிறது. இதிலே குடியிருந்து வியாபாரம் பண்ணி பொருள் சம்பாதித்து அதை கையாண்டு கொண்டிருங்கள் என்றான். அதாவது யாக்கோபோட பெண், யாக்கோபுக்கும் லேயாளுக்கும் பிறந்த பெண் தீனால ஏமோரின் குமாரன் விருப்பப்பட்டு இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு தப்பாக நடந்து கொள்கிறாரு. தப்பாக நடந்து கொண்டு அதற்கு பிறகு எல்லாருக்கும் தெரிய வருது. யாக்கோபுக்கு ஏமோருக்கு, யாக்கோபுடைய சகோதர பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் தெரிய வருது. ஏமோர் இந்த மாதிரி உன்னுடைய பெண்ணை என்னுடைய மகன் சீகேமுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமோர் கேட்குறாரு. இவங்கெல்லாம் கோபத்தில் இருக்காங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமாதானம் பேசி இருவருக்கு திருமணம் செய்யலான்னு சொல்லிட்டு யாக்கோபோட பேசுகிறாரு. பெண் கொடுங்கள், பெண் எடுங்கள், இங்கே வியாபாரத்தில் சுதந்திரமாக இருங்கள், இந்த தேசத்தில் சுதந்திரமாக இருங்கள் என்று சொல்கிறாரு. இதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம நாளைக்கு வீடியோவை பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.